ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான விளாக் பார்க்கலாம். டியூஸ்டே ரொட்டீன் தான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கான ப்ரிப்பரேஷன். வெற்றிலை தீபம் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே பூஜை பொருள் எல்லாமே ஸ்க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா செவ்வாய் வெள்ளியில் நம்ம பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அதனால் திங்கட்கிழமையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை பொருள்லாம் எடுத்து பீத்தாம்பரி பவுட்ரு, புளி, லெமன் எல்லாம் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி வெயில் அடிக்கிற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கோரையில் தான் வெத்தலை தீபம் போடணும். ஸோ செவ்வாய் கோரை 3 டைம் இருக்குது. மார்னிங் 6 to 7, மத்தியானம் 1 to 2, சாயங்காலம் அதே மாதிரி 6 to 7 இருக்குது. ஆனால் நான் மத்தியான டைம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து ப்ரே பண்ணுறதுக்கு உகந்த டைமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோலம்லாம் போட்டுட்டு அதில் சரவண பவா எழுதிட்டு பூவு எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ சாமந்தி, சிகப்பு கலர் ரோஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு, படைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு சாமந்தி பூ எடுத்து வச்சோம்னா பூஜரை ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் சிலைக்கு தான் நான் அபிஷேகம் எதுவுமே பண்ணலை. நம்ம ஒன்ஸ் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அபிஷேகம் எதுவும் பண்ணலை. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு வாழைப்பழமும் கல்கண்டும் தான் அன்றைக்கி படைச்சிருந்தேன். ஸோ 6 வெத்தலையில் காம்பு கிள்ளி அகல் விளக்கில் போட்டுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்ற வேண்டியதான். ஸோ இது நம்ம ஒரு விளக்கும் ஏற்றலாம், இல்லை 6 விளக்கும் ஏற்றலாம். வெத்தலையில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சுற்றி பூ வச்சு, அகல்லையும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்காகவும் மன நிம்மதிக்காக தான். நினைத்த காரியங்கள் நம்ம மன நிம்மதிக்காக வீட்டில் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணோம் அப்படின்னா வீடும் பாசிட்டிவாக இருக்கும், நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் போகலாம். February மந்த் அப்படின்னாலே என் பர்த்டே, ஹஸ்பண்ட் பர்த்டே, அப்புறம் வெட்டிங் டே எல்லாமே வர்றதுனால ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே லஞ்ச் வரைக்கும் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைஸு, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் சுண்டக்காய் வத்தல் எல்லாம் போட்டு வத்தல் குழம்பு மாதிரி வச்சுட்டு பீட்ரூட் பொரியலும் கீரையும் கடைஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா சத்து மாவில் கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தோம். ஸோ பொட்டுக்கடலை, தேங்காய் அதெல்லாம் போட்டு ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் போயிட்டு டயர்டாக நம்ம வெளியில் எதுவும் ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஒர்க்கு, கிச்சன் க்ளீனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சாச்சு. நம்ம ஏன்னா ஷாப்பிங் போனோம் அப்படின்னாலே ரொம்ப டயர்டாகிடுவோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறனால எல்லா ஒர்க்குமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவங்க கிளம்புற கேப்பில் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காதல் படத்தில் உள்ள அந்த 3 சாங் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. தென்காசியில் இருக்கிற செல்வராணிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் காம்போ இருக்கிற மாதிரி நம்ம சாரீ, அப்புறம் வேஷ்டி இந்த மாதிரி இருக்கிறதான் எடுத்து பார்த்தோம். ஸோ இந்த காம்போ இது வரைக்கும் இல்லையே, சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு 3000க்கு. ஸோ நமக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ட்ரையல் ரூமில் போயிட்டு ஷர்ட் எல்லாமே வியர் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பக்கத்துலேயே எப்பயுமே ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்டை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிலாக்ஸாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் லைட் வெளிச்சத்தில் ஒரு கலரில் இருக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கலரில் மாறும் இல்லையா. ஸோ அதனால் மறுநாள் மார்னிங் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் ஃபைனலாக எடுத்திருந்தோம். எனக்கு இந்த சாரீ எடுத்திருந்தேன், அது வீடியோவில் ஷூட் பண்ணலை. ஸோ பர்த்டேக்கு இந்த சாரீ தான் கலர் காம்போ, டார்க் ப்ளூவும் ஒரு மாதிரி லைட்டு ப்ளூ மாதிரி. வெட்டிங் டே காம்போக்கு இந்த இது தான் எடுத்திருந்தோம். ஸோ இது எல்லாமே எடுத்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி தான். ஸோ ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக சாரீக்கு ஏற்ற மாதிரியே டிசைன். ஸோ ப்ளவுஸ் பிங்க் கலர் நாப்பில் சாரியில் வர அந்த ஒரு ப்ளூ எடுத்து ஸோ அது ஒரு பேட்டர்ன் ஃப்ளவரல் டிசைன் மாதிரி பேட்டர்ன் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே ட்ரெஸ்ஸில் நியூ பேட்டர்னாக இதை டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே டபுள் கலர் அப்படிங்கிறதுனால பின்னாடியும் பேக்கும் அப்புறம் ஹேண்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனே வியர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரியா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.